ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் பச்சை தோட்டம். அங்கே எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடுவார்கள். ஆனால் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் மட்டும் பழங்களை சாப்பிடவே மாட்டான். எனக்கு சிப்ஸ், சாக்லேட் தான் பிடிக்கும் என்று தினமும் சொல்வான் கண்ணன். ஒரு நாள் மாலை விளையாடும் போது கண்ணன் மிகவும் சோர்வாகி உட்கார்ந்தான். அவனால் ஓடவும் முடியவில்லை. அருகில் இருந்த பெரிய மாமரத்தின் கீழ் படுத்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் அவன் தூங்கிவிட்டான். அப்போது ஒரு மந்திரம் நடந்தது. ஆப்பிள் உருண்டு வந்து சொன்னது, வணக்கம் கண்ணா. தினமும் என்னை சாப்பிட்டால் உடல் வலுவாகும். டாக்டரை தூரத்தில் வைப்பேன். வாழைப்பழம் குதித்து சொன்னது, நான் உனக்கு சக்தி தருவேன். நீ வேகமாக ஓடி விளையாட முடியும். ஆரஞ்சு பழம் சிரித்துக் கொண்டு சொன்னது, என்னில் விட்டமின் சி நிறைய இருக்கு. சளி, இருமல் வராமல் காப்பாற்றுவேன். திராட்சை சின்ன சத்தத்துடன் சொன்னது, நான் உன் மூளையை புத்திசாலியாக்குவேன். தர்பூசணி தண்ணீர் தெறிக்கச் சொன்னது, உடலை குளிர்ச்சியாகவும் தண்ணீர் நிறைய இருக்கவும் நான் உதவுவேன். எல்லா பழங்களும் சேர்ந்து சொன்னது, தினமும் எங்களை சாப்பிட்டால் நீ ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய். அப்போது கண்ணன் திடீரென்று கண் திறந்தான். அது கனவு என்று புரிந்தது. ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்துவிட்டது. அந்த நாளிலிருந்து கண்ணன் அம்மாவிடம், அம்மா, எனக்கு தினமும் பழம் கொடுங்க என்று கேட்டான். அப்புறம் என்ன? கண்ணன் தினமும் பழம் சாப்பிட்டான். அவன் உடல் வலுவானது, முகத்தில் சிரிப்பு வந்தது. முன்பை விட அதிக நேரம் விளையாட முடிந்தது. கண்ணன் நண்பர்களிடம் சொன்னான், பழங்கள் சாப்பிட்டால் நாமே சூப்பர் ஹீரோவா மாறிடுவோம். தினமும் பழங்கள் சாப்பிட்டால் உடல் நலம், வலிமை, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும்.